என்ன மாடு? ஏன் ஏழூருக்கு கேக்குற மாதிரி கத்துறா? என்ன கலர் குருவி, வேலை முடிஞ்சதும் நைஸா நழுவுற மாதிரி இருக்கு. நழுவுறனா? நான் எதுக்கு நழுவணும் வளர்ந்த மண்டை? ஏய் பொய் சொல்லாத. மீன் குழம்பு திங்கிறதுக்காக தானே சீக்கிரம் ஓடுறா. ஐயோ, வேலை முடிஞ்சிட்டு கிளம்புறேன். என் புருஷன் எனக்காக மீன் குழம்பு ஆக்கி வச்சிருப்பாவ. நான் போய் சாப்பிட போறேன். இதுல உனக்கு என்ன? எனக்கும் சேர்த்து தானே ஆக்கி வச்சிருப்பாவ. நானும் வாரேன். நீ வரியா? நீ எதுக்கு எங்க வீட்டுக்கு வரா? என் புருஷன் எனக்கு மட்டும் தான் செஞ்சு வச்சிருப்பாவ. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன அன்னதானமா போடுறோம்? நீதான் பிரியாணி திங்க போறிய? பிரியாணி போ போ, அந்த பெரிய ஆணிய போய் தின்னு. நான்லாம் மீன் குழம்புல சோறு திங்க போறேன். மீன் தின்னா உடம்புக்கும் நல்லது, கண்ணுக்கும் நல்லது. ஏ கலர் குருவி, அவ்வளவு மீனையும் ஒத்தையிலே வச்சு திங்க போறா. இன்னைக்கு பாரு உன்னை எப்படி திங்க விடுறேன்னு. சின்ன பொண்ணு. என்னக்கா? சின்ன பொண்ணு, வேலை எல்லாம் முடிஞ்சிட்டுமா? வீட்டுக்கு போவோமா? சரிக்கா போவோம். லட்சுமி கிளம்பிட்டாளோ? ஆமாக்கா. என்னாச்சு? அவ இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி இருக்கா? இரு கலர் குருவி, உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. சின்ன பொண்ணு என்னமா யோசிக்கிறா? அப்படி உறைஞ்சு போய் நிக்கிற அளவுக்கு என்னாச்சு? அது ஒன்னும் இல்லைங்க டீச்சர். உங்க மண்டையில எப்படி 4 முடி நட்டுட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? இதையே தான் யோசிச்சுட்டு இருப்பியோ? விளையாடாத சின்ன பொண்ணு, என்னாச்சுன்னு சொல்லு. அது ஒன்னும் இல்லக்கா, நம்ம கலர் குருவிக்கு இன்னைக்கு கல்யாண நாளாம். அதான் நம்மள எல்லாரையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா. லட்சுமிக்கு கல்யாண நாளா? சொல்லவே இல்லவா? அதாக்கா நம்ம எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கா. நான் வீட்டுல போய் எல்லாத்தையும் ரெடி பண்றேன், நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்கா. வாங்கக்கா, எல்லாருமா போயிட்டு வந்துருவோம். உண்மையாவா? லட்சுமி எல்லாரையும் வர சொன்னாலோ? ஆமாங்க, வளமான டீச்சர், எல்லாரையும் தான் வர சொல்லியிருக்கா. சின்ன பொண்ணு, சோறு போடியாலோ? என்ன சாப்பாடா? மீன் குழம்பா இழுவ? மீன் குழம்பா? மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வசந்தி அக்கா, சாப்பிட போவோமா? எல்லாரையும் தானே கூப்பிட்டுருக்கா இழுவ, எல்லாரும் சேர்ந்து போலாம் வாங்க. சின்ன பொண்ணு, லட்சுமி வீட்டுக்கு போனா வீட்டு பிள்ளைகள் நம்மள தேடும்ல. பள்ளியோடத்துல வேற வந்திருக்கோம். ஏக்கா கொஞ்ச நேரம் தானே, போயிட்டு பிள்ளைகளுக்கும் குழம்பு வாங்கிட்டு போவோம். ஆமா, சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். சரி வாங்க போவோம். கலர் குருவி, இன்னைக்கு உன் மீன் குழம்பு காலி. என்னம்மா சின்ன பொண்ணு, ஆடியா? ஒண்ணு இல்லக்கா, ஒரு வேகத்துல ஆடிட்டேன். வாங்க போவோம். கலர் குருவி, கலர் குருவி. நீயா? நீ எதுக்கு இங்க வந்தா? என்ன கலர் குருவி, வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியா எதுக்கு வந்தான்னு கேப்பா. நாங்கெல்லாம் உனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நாங்களானா? யாரெல்லாம் வந்திருக்கிய? எல்லாரும் தான் வந்திருக்கோம். என்னாச்சு? எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவ. லட்சுமி, கல்யாண நாள் வாழ்த்துக்க லட்சுமி. கல்யாண நாளா? ஆமா லட்சுமி, உன் கல்யாண நாளுக்கு தான் நாங்க வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம். நீ தான் எங்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிருக்கால, அதான் சாப்பிட்டுட்டு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். அண்ணனை கூப்பிடு லட்சுமி, வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவையெல்லாம் இதுக்கு வேண்டாம். நீ இரு கலர் குருவி. என்ன 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 கல்யாண நாள் வாழ்த்துக்கள். குழம்புலாம் வச்சுட்டீங்களாண்ணா? ஆமாமா, வச்சுட்டேன். சரி, எல்லாரும் இங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கூச்சப்படாம எல்லாரும் சாப்பிடணும், இது நம்ம வீடு மாதிரி. கலர் குருவி, கொஞ்சம் வழிய விடு. லட்சுமி, இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாண நாளா? கல்யாண நாள் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னம்மா சொல்றா? எல்லாரையும் சாப்பிட கூட்டிருக்கா? நான் ஒன்னும் சாப்பிட கூடல, எல்லாம் இந்த வளர்ந்த மாடு பண்ண வேலை. மீன் குழம்பு திங்கிறதுக்காக போய் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா. என்ன மீன் குழம்பு சூப்பர். ஹலோ, யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியலன்னு தானே கேக்கேன். யாரு நீங்க? நான் தான் அள்ளி ராணி பேசுறேன். அத்தை, நீங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். இத்தனை வருஷம் ஆயும் என் குரல் உனக்கு தெரியல? அது இல்லத்த, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் குரல் தெரியல. குரல் தெரியல, உரல் தெரியலன்ட்டு. அத்தை சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? ஆ இருக்கேன். என் மகன் எப்படி இருக்கான்? என் பேர பிள்ளைலாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காவத்தே.
என் மகன் எப்பவும் நல்லா தான் இருப்பான். நான் நாளைக்கு காலையில அங்க வாரேன் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. ஆ சரிங்க அத்தை. போன வை. ஐயையோ, அத்தை நாளைக்கு வாராவல. என்னம்மா என்னாச்சு? பாட்டியா பேசுனாங்க? ஆமாடா சந்துரு, உங்க பாட்டி நாளைக்கு வாராவலாம். அவியலை பத்தி பேசி முடிக்கல, அவியலே போனை போட்டு நாளைக்கு வாரேன்னு சொல்றாவ. நாளைக்கு உங்க பாட்டி வந்து என்னெல்லாம் பண்ண போதோ. சரி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. உங்க பாட்டி நாளைக்கு வாராவலா, எல்லா பொருளும் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்னங்க அத்தை இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க? நாளைக்கு பாட்டி வராங்களா காயத்ரி? அதான் அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே கரெக்டா இருந்தாதான் பாட்டிக்கு பிடிக்கும். ஏங்க ஏங்க, என்ன ராஜேஸ்வரி, நான் இங்க தானே இருக்கேன். ஏன் பதறிட்டு ஓடி வரா? என்னாச்சு? ஏங்க அது வந்து என்னம்மா சொல்லு. ஏங்க நாளைக்கு உங்க அம்மா வரவலாம். ஆமா, எங்க அம்மா வராவ. ஏங்க உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமோ? ஆமா ராஜேஸ்வரி, 2 நாளைக்கு முன்னாடியே அம்மா ஃபோன் பண்ணாவ. அப்பவே சொன்னாவ நான் வாரேன்னு. என்னங்க சொல்றீங்க? ஏன் என்கிட்ட இதை சொல்லல? அது ஏதோ வேலையில மறந்துட்டே ராஜேஸ்வரி. ஏங்க மறக்கிற விஷயமா இது? அம்மா தான் வராவ ராஜேஸ்வரி, நீ ஏன் பதட்டப்படுறா? உங்க அம்மா தான் நாளைக்கு வாராவ. எனக்கு என்னவோ ராணுவமே வந்து இறங்குன மாதிரி இருக்கு. என்ன ராஜேஸ்வரி, எங்க அம்மாவை பார்த்து நீ இன்னும் பயப்படுறியா? ஏங்க உங்க அம்மா வர்றது உங்களுக்கு காமெடியா இருக்குதோ? எனக்கு தான் தெரியும் அவிய வந்தா என்ன பண்ணுவாவன்னு. ஐயோ, நாளைக்கு என்ன பண்றது? உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கங்க, காலையில நான் அதையே செஞ்சு வச்சிடுறேன். நல்லா நெய் ஊத்தி பொங்கல் பண்ணு ராஜேஸ்வரி, எங்க அம்மாக்கு பொங்கல்னா பிடிக்கும். ம், பொங்கலா? ஆமா ராஜேஸ்வரி. என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஆ, அது ஒண்ணு இல்லையா ராமு, நாளைக்கு உங்க பாட்டி வராவ. பாட்டி வராங்களா? எப்ப வராங்கப்பா? காலையிலேயே வந்துருவாங்க ஐயா. ஹோ, அப்படியாப்பா? நான் வேணா காலையிலேயே பாட்டியை போய் கூட்டிட்டு வரவாப்பா? சரியா ராமு, காலையிலேயே போயிட்டு வா. அது சரிப்பா. அம்மா ஏன் இவ்வளவு அதிர்ச்சியா இருக்காங்க? அது ஒண்ணு இல்ல ராமு, நாளைக்கு எங்க அம்மா வரவல்ல, அதான் உங்க அம்மா அதிர்ச்சியா இருக்கா. ம், உங்க அம்மா வாரவனோனே உங்களுக்கு வாய் கொஞ்சம் அதிகமா தான் வருது. உங்க அம்மா ஊருக்கு போகட்டும், அப்புறம் உங்களை பாத்துக்கிறேன். ராஜேஸ்வரிக்கு இன்னும் எங்க அம்மாவை பார்த்தா பயம் போகல. நீ வாயா ராமு, வந்து உட்காரு. ம், சரிப்பா. என்னப்பா, தோட்டத்துல வேலை எல்லாம் ஒழுங்கா போச்சா? இன்னைக்கு என்ன வேலை நடந்துச்சு? ஆமாப்பா, தோட்டத்துல வேலை நல்லா நடக்குது. டெய்லியும் வேலைக்கு ஆட்கள் வராங்க. இன்னைக்கு தென்னை மரத்துல இருந்து தேங்காவும் இளநியும் பறிச்சோம். அதை கடைக்கெல்லாம் அனுப்பி வச்சாச்சுப்பா. போன வாரம் தக்காளியோட அனுப்பணும். நாளைக்கு கத்தரிக்காய் பறிப்பு இருக்குப்பா. சரியா, எல்லா வேலையும் பார்த்து பண்ணு. ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லு, நானும் பண்ணுறேன். இல்லப்பா, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அப்புறம் ராமு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணத்துக்கு காய்கறி கேட்டிருக்காரு. அவர் நம்பர் தாரேன், அப்புறமா நீ போன் போட்டு பேசு. சரிப்பா, நான் பேசுறேன். சரிப்பா, நீ போய் சாப்பிடு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போ, பாட்டிய கூட்டிட்டு வா. சரிப்பா. காரை எடுத்துட்டு போ ராமு. சரிப்பா, காரை எடுத்துட்டு போறேன். உள்ள போயா ராமு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? ஆமாப்பா, நான் சாப்பிட்டேன். நீ போ. நாளைக்கு எங்க அம்மா வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மாவை பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன பொண்ணு, அரே சின்ன பொண்ணு. யார் நம்மள கூப்பிடுறது? அட, நம்ம பானிபூரி அக்கா. என்ன டிம்பிள் அக்கா, என்ன பண்றிய? நமிழ் அரிசி புடைக்குது. நிமிழ் எங்க போகுது காலையிலே? என் பிள்ளைய ஸ்கூல்ல விட்டு வரேன்க்கா. இனி தோட்டத்துக்கு வேலைக்கு போனோம். ஸ்கூலா? நிமிழ் ஊர்லயே ஸ்கூல் இருக்குது. ஏன் இல்ல, நம்ம ஊர்ல ஸ்கூல் இருக்குதுக்கா. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. ஓ, அப்போ நமிழ் பிள்ளையும் அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா? ஆமாக்கா, கண்டிப்பா சேர்க்கலாம். நமிழ் பொண்ணு 7வது படிக்குது. ரொம்ப நல்லா படிக்கும் நமிழ் பொண்ணு. ஓ அப்படியாக்கா, என் மகளும் 7வது தான் படிக்கா.
இரு சின்ன பொண்ணு, நம்ம பொண்ணை கூப்பிடுது. ரிங்கி, இங்கே வா. உன்னை பார்க்க பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்கு. என்னம்மா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஏம்மா நான் தான் ஒன்று கூப்பிட்டேன். சொல்லுங்க ஆண்டி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உன் பேர் என்னம்மா? என் பேரு ரிங்கி ஆண்டி. ரிங்கியா? பரவாயில்லையே, நீ நல்லா தமிழ் பேசுற. ஆமா, எனக்கு நல்லா தமிழ் தெரியும் ஆண்டி. சரிம்மா, நாளைல இருந்து ஸ்கூலுக்கு போலாம். ஓகே ஆண்டி. ஏம்மா, ஆன்ட்டி ரொட்டி பண்டின்னு சொல்லிட்டு நல்லா வாய் நிறைய அத்தைன்னு சொல்லு. சரிங்க அத்தை, நாளைக்கு ஸ்கூலுக்கு போலாம். சரி, நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடு. நானே உன்னை ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துடுறேன். ஓகே அத்தை. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் உன் வயசு தான் ஆகுது. வாரியா எங்க வீட்டுக்கு? கொஞ்ச நேரம் அவ கூட இருந்து விளையாடு. டிம்பிளக்கா, நான் ரிங்கியை கூட்டிட்டு போவா? சரி சின்ன பொண்ணு, கூட்டிட்டு போ. வாரிங்கி போலாம். அப்புறம் ஏக்கா, நீங்க வீட்டுல சும்மா தானே இருக்கியே, நாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு போறோம், நீங்களும் வாரியலா? நம்ம புருஷன்ட்ட கேட்டுட்டு அப்புறம் சொல்லுது சின்ன பொண்ணு. சரிக்கா, நாங்க வாரோம். என்னது இது? இந்த ராணி அக்காவை இன்னும் காணோம். எவ்வளவு நேரம் தான் இந்த மரத்தடியிலே உட்கார்ந்து இருக்கிறது? ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே ஏங்குது இளமை இன்னும் தரும் பதுமை இனிமை காணவா. ஏங்குது இளமை இன்னும் தரும் பதுமை இந்த வளர்ந்த இனிமை மாடு காணவா. நடுரோட்ல நின்னு ஏன் இப்படி வா ஆடிட்டு வா, இருக்க? பக்கம் வா. ஏன் மாடு? என்ன கலர் குருவி? ஏன் இப்படி ஆடிட்டு இருக்க? போர் அடிக்குது, அதான் நின்று ஆடிட்டு இருக்கேன். நீ வாரியா? சேர்ந்து ஆடுவோம். வா வா, பக்கம் வா, பக்கம் வர வைக்கமா. ஐயோ, ஆடுறேன்னு சொல்லி இந்த மாடு என்ன கீழே போட்டுட்டா. என்ன கலர் குருவி, படுத்துக்கிட்டே மூமெண்ட் போடுறியோ? நல்லா தான் இருக்கு. என் மாடு கீழே தள்ளி விட்டுட்டு சிரிக்க வச்சேரா? ஒழுங்கா என்ன தூக்கி விடு. வளர்ந்த மண்டை, உனக்கு அறிவு இருக்கா? இப்படி தூக்கி கீழே போடுறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா நீனா உட்காந்து என்ன பாப்பா? விளையாட்டுக்கு பண்ணி கலர் குருவி, கோவப்படாதே. ஆமா, பெரிய விளையாட்டு, பெரிய விளையாட்டு வீராங்கனை நினைப்பு. சரி சரி, வா, கோவப்படாதே. காலையில என்ன ஆடிட்டு இருக்கே எதுக்கு? அதுவா, ஆத்துல துணி துவைக்க போறேன். போக வேண்டியதானே, நடுத்துல என்ன ஆடிட்டு இருக்கா? கோமதி அக்காவும் வாரேன்னு சொன்னாவ, அதான் அவியலுக்காக காத்துட்டு இருக்கேன். அவிய பிள்ளைல பள்ளியோட்டத்தோட போயிருக்காவ, அவிய வந்தது சேர்ந்து போயிருவோம். சரி சரி, ஆத்துல தண்ணி நல்லா வருதா? ஆமா ஆமா, நல்ல தண்ணி வருதான். நீ வாரியா? சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். நீங்க போங்க, நான் என் ஹஸ்பண்ட் கூட வாரேன். ஓஹோ, ஹஸ்பண்ட் கூட வாரியோ? அண்ணனையும் கூட்டிட்டு வர்றது சரிதான். நீ எப்படியும் தண்ணியில முங்கிருவா, காப்பாத்தா ஆளு வேணும்ல. எனக்கு நீச்சல் தெரிய மாடு, அப்படிலாம் ஒண்ணு முங்கி போயிட மாட்டேன். ஓஹோ, நீச்சல் தெரியுமா? அப்ப நாங்களாம் முங்கி போனா எங்களையும் காப்பாத்திருவா. ஆமா ஆமா, காப்பாத்திருவேன். நீ எல்லாம் போனா தொலைஞ்சது தொலைன்னு நிம்மதியா இருப்பேன். நான் பாசக்கார தொல்லை கலர் குருவி, கண்டிப்பா உன்னை விட்டு போகவே மாட்டேன். கூடவே இருந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். ஐ எம் யுவர் பெஸ்டி கலர் குருவி. என்னத்த பெஸ்டியோ கொஸ்டியோ, தொல்லை தாங்கல. சரி வா கலர் குருவி, இதுல உட்காரு. எதுக்கு? அங்க இருந்து என்ன தள்ளி விடவா? நான்லாம் ஒண்ணு வரல. லட்சுமி, நீயும் துணி துவைக்க வாரியோ? ஆமாக்கா வாரேன். நீங்க முன்னாடி போங்க, நான் என் வீட்டுக்கார் கூட வாரேன்க்கா. சரி லட்சுமி, சரி. சின்ன பொண்ணு, போவோமாம்மா? போவுங்கா. ஏன் குடத்தெல்லாம் எடுத்து வந்திருக்கிய? வீட்டுல சுத்தமா குடிக்க தண்ணி இல்ல. ஆத்து தண்ணி வந்து 2-3 நாள் ஆச்சுல்ல. ஆமாக்கா, தண்ணி வர இன்னும் 1 வாரம் ஆகுமா? 1 வாரம் ஆகுமா? உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னா என்ன, 1 வாரம் ஆகுமா? எங்கேயோ பைப் போடுறது தண்ணி போதான், அது சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணி வரும். அது வரைக்கும் ஆத்துல தான் போய் தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இக்கா, நீங்க முன்னாடி ஆத்துக்கு போங்க, நான் வரும்போது துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். தண்ணி பிடிக்கணும், குடத்தையும் எடுத்துட்டு வரேன். ஏ கலக்குருவி, என்ன மாடு? எனக்கும் ஒரு குடம் எடுத்துட்டு வாயா. ஆமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஏன் என்னாச்சு கலக்குருவி? ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறா, உனக்கு கூட நான் என் வீட்ல இருந்து எடுத்து வரணுமோ? சீட்டுக்கு சேர்ந்துடுறா, உனக்கு காசு நான் கட்டுறேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? கோவப்படாத கலக்குருவி, நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்தா நேரம் ஆயிரும்ல. நீ உன் புருஷன் கூட தானே வண்டியில வாரா, எனக்கு ஒரு குடம் எடுத்துட்டு வா. நான் தண்ணியை ஊத்திட்டு அப்புறம் குடத்தை தந்துடுறேன். என்னத்த செய்ய, எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, வாமா நம்ம போவோம், நேரம் ஆகுதுல, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம் வா.
சரிக்கா வாங்க போவோம். எம்மா அடியோ, எவ்வளவு துணி அள்ளிட்டு போறா? துணியே துவைக்க மாட்டியோ? இத்தனை கூட எடுத்துட்டு போறா? நான் தானே கொண்டு போய் துவைக்கிறேன். உனக்கு என்ன, நீயே துவைக்க போறா? ஒரு மாசத்துக்கு சேர்த்து மொத்தமா துவைப்பா போல இருக்கே. ஐயோ இல்ல கலக்குருவி, ஒரு வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா துவைக்கிறேன். என்னது, வருஷத்துக்கா? கோமதிக்கா வாங்க, இவ இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. நம்ம போவோம். சரிம்மா சின்ன பொண்ணு, போவோம். லட்சுமி, நாங்க போயிட்டு வரோமா, நீ சீக்கிரம் வா. சரிக்கா, நீங்க போங்க, நான் வாரேன். நம்மளும் சீக்கிரம் துணி எடுத்துட்டு போவோம். ஐயையோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ராமு அப்பவே கிளம்பி போயிட்டான், இன்னும் வரல. என்ன இருக்கும்? ஒருவேளை அத்தை வராம இருந்திருப்பாங்களோ? ஆமா ஆமா, ஒருவேளை வயசான காலத்துல வர முடியாம இருந்திருக்கோம், அதனால வீட்லயே இருந்திருப்பாவ. என்ன ராஜேஸ்வரி, இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்கா? ஏங்க, உங்க அம்மா இன்னைக்கு வரல போல. ஏன் ராஜேஸ்வரி, எங்க அம்மா வரலாம் உனக்கு சந்தோஷமா? ராமு கூட போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் உங்க அம்மா வரலல்ல. பாவம், வயசான காலத்துல வர முடியல போல. ரொம்ப சந்தோஷப்படாத ராஜேஸ்வரி, எங்க அம்மா வந்திருக்காங்க. ராமு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க? அத்தை வந்துட்டாங்களா? ஆமா ராஜேஸ்வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல? அப்படியாங்க? ராமு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானோ? ஆமா ராஜேஸ்வரி, கூட்டிட்டு தான் வரான். சரிங்க. பதட்டப்படாத ராஜேஸ்வரி, எங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ அவங்கள பார்த்து பயப்படாத ராஜேஸ்வரி. சரிங்க. சரி வா ராஜேஸ்வரி, உள்ள போலாம். வண்டி வந்ததுக்கு அப்புறம் வருவோம். சரிங்க. உமா, சாப்பாடுலாம் பொங்கிட்டியோ? ஆமாக்கா, சோறு பொங்கிட்டேன். அப்ப காலையிலே உனக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கு. ஏ இழுவ, அங்க பாரு யாரு வாரதுன்னு. யாரு வரவ? இந்த சின்ன பொண்ணு இங்கேயும் வந்துட்டா. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாளே. கண்டுக்காத மாதிரி உட்காந்து துணியை துவைப்போம். கோமதி அக்கா, அங்க பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, வசந்தியும் உமாவும் இருக்காள்வ. ஆத்துக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்திருக்காளோ பாரு. எக்கா, தண்ணிய பாத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, என்னான்னு உரையாக்கி வச்சிருக்காளுவ. 2 பேர் துவைச்சு ஒரு ஆத்து தண்ணியை நுரையாக்கிட்டாள்வ. இதுல எப்படிக்கா குடிக்க தண்ணி எடுக்கிறது? ஆமாமா, இன்னைக்கு தண்ணி எடுக்க முடியாது. சரி வாங்கக்கா, துணியாச்சும் துவைப்போம். பாத்தியலா கோமதி அக்கா, நம்ம 2 பேரும் வந்திருக்கோம், கண்டுக்காம உட்காந்து துணி துவைச்சிட்டே இருக்காளுவ. பரவாயில்ல விடு சின்ன பொண்ணு. இருங்கக்கா, என்னன்னு கேப்போம். என்ன 4 மணி டீச்சர், என்ன பண்றீங்க? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா? துணி தான் துவைக்கிறேன். நாங்க வந்ததையே கவனிக்காம துவைக்கிறிய, அதான் பரீட்சைக்கு படிக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டேன். சின்ன பொண்ணு, அவியல டீச்சர்னு சொல்லியா? டீச்சர் எப்படி பரிச்சு எழுதுவாவ? அடடட இழுவ, இப்பெல்லாம் அப்படிதான். படிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்ல, டீச்சரும் பரீட்சை எழுதணும். அப்பதான் பள்ளிக்கூடத்துல வேலையே கொடுப்பாங்க. ஓ அப்படியா? ஆமா, அப்படிதான். நீ சும்மா இருமா, என்ன பேசினாலும் அவன் நக்கல் தான் பண்ணுவா. சரிக்கா. சின்ன பொண்ணு, உண்மையாவே டீச்சரா பரிச்சு எழுதணுமாமா? ஆமாக்கா, இந்த டெட் எக்ஸாம் இருக்குல்ல, அது அதுக்குதான். அப்படியாமா? ஆமாக்கா. என்ன சின்ன பொண்ணு, லட்சுமி வரலையா? என்னங்க கேட்டீங்க 4 மணி டீச்சர்? லட்சுமி வரலையான்னு கேட்டேன். என்னங்க டீச்சர்? ஒன்னும் இல்லம்மா, உன்கிட்ட கேட்டது என் தப்பு தான். சும்மா இரு சின்ன பொண்ணு. வசந்தி, அவ வீட்டுக்கார கூட பைக்ல வரேன்னா. சரிக்கா. ஏக்கா, அங்க பாருங்க, கலர்குருவி வேறா. என்னாச்சு லட்சுமி, ஏன் நடந்து வரா? ஒன்னும் இல்லக்கா, அவைய பைக்ல கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், எங்க கூடயே வான்னு. கேட்டியா? ஹஸ்பண்ட் கூட பைக்ல வரேனியா? பைக் எங்க? சும்மா இரு வளர்ந்த மாடு, நானே கோவத்துல இருக்கேன். பெரிய கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி பைக்ல தான் வருவேன்னா, இப்ப பாத்தியா உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? லட்சுமி புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டாரா? என்னது, என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா? ஏன் மாடு,
அவ என்ன சொல்றா பாரு. அட 4 முடி டீச்சர் அவளை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு அத சொன்னேன். ஓ அப்படியா, நான் விட்டுட்டு போயிட்டாரோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, எல்லாரும் நினைப்பியே எப்ப யார் வீட்ல என்ன நடக்குன்னு தான் பாத்துட்டு இருக்கீங்களே. சரி விடு லட்சுமி, ஏதோ வேலை இருந்திருக்கும் அதனால விட்டுட்டு போயிருப்பாவ. நீ சும்மா இரு சின்ன பொண்ணு, அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. சரிக்கா இன்னைக்கு கிண்டல் பண்ண மாட்டேன். அப்புறம் கலக்குருவி என்ன மாடு? ஏன் கத்துறா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது? சொல்லி தொலை. துணியை துவைச்சிட்டு இருக்கா? இல்ல, கப்பல் ஓடிட்டு இருக்கேன். சரி கப்பலே ஓட்டு, அதுல ஒரு முதல்ல கிடந்து பாத்துக்க, பார்த்து ஓட்டு. என்னது முதலையா?